வகுப்பு படிக்கிறேன். நகராட்சி நடுநிலைப்பள்ளி, சண்முகபுரம், பழனி. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி தினமுமே கொய்யாப்பழம் விற்பாங்களாம். அப்ப ஒரு நாள் தினமுமே ஒரே இடத்துலதான் உட்காந்து விற்பாங்களாம். வழக்கம் போல தினமும் ஒரு 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 அண்ணனும் அவரோட நண்பரையும் கூப்பிட்டு வருவாங்களாம். கூப்பிட்டு வந்து 1 கிலோ கொய்யாப்பழம் கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாங்களாம். பாட்டி இது நல்லாவே இல்லை, நீங்களே சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மீதி இருக்க பழத்தை எடுத்துட்டு போயிடுவாங்களாம். இதே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த நண்பர் கேட்கிறாரு, ஏன்டா அந்த பாட்டிக்கிட்ட நல்லாலேன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு அங்க அந்த பாட்டி கடைக்கே போற அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டி அவ்வளோ பெரிய கூடையில எவ்வளவு கொய்யாப்பழம் வச்சிருக்காங்க. அந்த பாட்டி ஒரே ஒரு கொய்யாப்பழம் கூட எடுத்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான் அந்த நண்பர். சொன்னோடனே அந்த பாட்டிக்கு தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பாட்டிக்கு பக்கத்து காரங்க அதான் அவன் தினமும் கேக்குறான். அப்புறம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் எதுக்கு அவனுக்கு தராசு இழுக்க போடுற பழத்தை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் என்னை தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட வச்சுட்டு இருக்கான். அதனாலதான் நான் தராசு இழுக்க ஒரு கொய்யாப்பழம் எச்சாவே போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு திருக்குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு.